வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் மற்றும் அரசியல் பார்வையாளர் பெருமாள்மணி ஆகியோருடன் நமது முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். 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 இப்போ நேற்று ஒரு முக்கியமான விஷயம் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த இடதுசாரிகள், திருமாவளவன் எல்லோரும் போய் அந்த நிகழ்வை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறாங்க. பலர் அலைபேசி மூலமாக தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தாலும் இந்த கூட்டணி நம்மளாம் ஒரே அணியில் இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யும் விதமாக அல்லது அப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிற விதமாக போய் அந்த நிகழ்ச்சியை நேரடியாக கலந்துக்கிறாங்க. எப்போ கூட்டணியில் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நேற்று நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணி இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் நல கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் தொடரும் அப்படிங்கிற விஷயத்தை வேறு இடங்களில் அவங்க தொடர்ந்து பதிய வச்சுட்டே தான் வராங்க. இதோட 3-4 முறை இப்போ அந்த தகவல் திரும்ப திரும்ப உறுதிப்படுது. திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு கூட்டணியில் அவர் இருந்துட்டு அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா, அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா, இல்லைனா அந்த கூட்டணியில் தான் நான் இன்னமும் இருக்கிறேன்னா, அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் எப்போதுமே ரொம்ப தெளிவுபடுத்துகிறதே கிடையாது. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். கடைசி வரைக்கும் பாஜக ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் கூட்டணியில் தான் தேமுதிக இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. எப்படின்னா, திமுக அதிமுக இந்த இரண்டுக்கும் பிறகு அதிக அளவில் கூட்டணிக்காக மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் மிக சரியாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அங்கே போகிறது அப்படிங்கிறது அஸ் அ டீமாக இவங்க மக்கள் நல கூட்டணியிலிருந்து போகிறாங்க, விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியாக தேர்தலை சந்திப்போம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை விஜயகாந்த் அவர்களும் இப்போதைக்கு தெளிவுபடுத்தவில்லை, மக்கள் நல கூட்டணியும் இப்போதைக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதை மேபி இப்படி புரிஞ்சுக்கலாம். மக்கள் நல கூட்டணிக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கலாம். மக்கள் நல ஏன்னா அதற்கு பிறகு கூட பல்வேறு போராட்டங்கள்ல ஒரே கருத்து இருந்தா கூட அந்த 4 கட்சியிலும் ஒன்றிணைந்து விஷயங்களை செயல்படலை. புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அந்த 4 கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இருந்தாலும் தனித்தனியாக ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட நிகழ்வை எல்லாம் பார்த்தோம். ஆனா இதற்கு அவர்கள் மீண்டும் போயிருப்பது ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு நீங்க எந்த தேர்தலினுடைய தோல்வியோ வெற்றியோ உடனடியாக பத்திரிகையை சந்திக்கிற அரசியல் நுணுக்கமும் தைரியமும் நுட்பமும் திரு கலைஞரை அவங்ககிட்ட மட்டும்தான் நான் பார்க்குறேன். அது தேர்தலுக்கு பிறகு உடனே வெளியே வந்துடுவாங்க. அது ஆனால் மற்ற தலைவர்களை பொறுத்தளவில், தமிழக அரசியல் தலைவர்களை பொறுத்தளவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்களால உடனே பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோ அல்லது பத்திரிகையாளர்களை சந்திப்பதோ அவ்வளவு இயல்பான ஒரு காரியம் கிடையாது. அதனால் நேற்றைக்கு இருந்த அந்த நிகழ்வை, விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை மக்கள் நல கூட்டணியினர் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை காட்டுவதற்கான ஒரு இடமாக. ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரையும் அரசியல் நிகழ்வுகள்னு அடுத்த கட்டத்தில் அவங்க செயல்படுறதுனால சமூக பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறமே செயல்பட அதில் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு தேர்தல் முடிகிறது. தேர்தல் நீங்கள் அரசியல் என்பதே தேர்தலை மையமாக வைத்து நடப்பது தான். அந்த தேர்தலில் உங்களுடைய 5 ஆண்டு கால செயல்பாடுகளுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கிறது மாதிரி தான் அந்த தேர்தலை நீங்கள் பெறுகிற விஷயங்கள். ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு உக்கிரமாக ஊடகங்கள்லையும் பொது தளங்கள்லையும் தங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த தலைவர்கள் தேர்தலுக்கு பிறகு என்னவாக மாறினார்கள், எப்படி அவர்கள் ஊடகத்தை கையாண்டார்கள் அல்லது பொதுவெளிக்குள் தங்களை எப்படி வெளிக்கொணர்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது நேற்றைய நிகழ்வுங்கிறது மக்கள் நல கூட்டணி தேமுதிகவுக்கான அந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடிய ஒரு இடம். நீங்களே குறிப்பிட்டதை போல வேறு எந்த பொது பிரச்சனையிலுமே கூட மக்கள் நல கூட்டணியை அவங்க சேரலை. நேற்று தான் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு 4 கட்சிகளுடைய தலைவர்களும் போகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ நேற்று தான் அவர்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு நேற்று தான் மக்கள் நல கூட்டணி தேமுதிகவாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஆக இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய
அடுத்த தேர்தல் அல்லது அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தல் தான். அந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் இது ஒரு சரியான அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, நேற்று எல்லாரும் வெளியே வராங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது. ஐயா வைகோ அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த ஊரில் வந்து உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஆலோசனை செய்கிறார். அதற்கு முன்னாடி தஞ்சாவூரில் வந்து ஐயா அதே மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. ஆனால் நேற்று 4 பேருமே அறிவிக்கிற பொழுது இதற்கு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கிறது. ஆக முதல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளில் எல்லாரும் வெளியே வந்து ஊடகத்துக்கு தங்களுடைய இருப்பை உறுதி செய்து தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டமா ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு துவக்கம் புள்ளி இந்த பிறந்த நாள்ல கிடைச்சிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா அதுதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நேற்று தான் நம்ம 5 பேரையும் பார்க்குறோம். ஏன்னா தமாக அவங்க நிலைப்பாடை தெளிவாக சொல்லிட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன்னா அவங்க எல்லா தொகுதிகள்லையும் டெபாசிட் போயிடுச்சு அவங்களுக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்த இவ்வளே ரொம்ப பலவீனமான ஒரு இடத்துல அவங்க தான் இருந்தாங்க இந்த கூட்டணியில். ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளியே போயிட்டோன்னே சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு நேற்று இவங்க 5 பேரும் சேர்ந்து நம்ம மொத்தமாக அவங்கள பார்க்குறோம், ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிற கேக்கெல்லாம் வெட்டப்படுது. அதற்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆக அந்த அந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு எதிர்ப்பு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்குமான இடையில இருக்கிற ஒரு பிரேக்கிங் பாயிண்டா நான் இதை பார்க்குறேன். ஆர்முத்துக்குமார், நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி அது ஆரம்பித்ததிலிருந்தே பல்வேறு ஊகங்களை நீங்க வெளியிட்டீங்க. பல்வேறு விஷயங்கள் தேர்தலில் நடைபெறாமல் போனது, பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த மாற்றுன்னு அவங்க முன் வச்சாங்க இல்லைங்களா, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்க தான், இதை நீங்க ஒரு தேர்தல் அணின்னு பார்க்காதீங்க, மாற்று அணி. பொதுவாக இடதுசாரிகள் பெரும்பாலும் இந்த முழக்கத்தை எப்பவுமே வைப்பாங்க, நாங்க ஒரு மாற்று கிடையாது, நாங்க வந்து மாற்று தான், இன்னொரு அரசியல் கட்சியா பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அணிக்கு அப்படி ஒரு பெயர் அந்த பரப்புரை முகநூல்லையும் இடதுசாரிகளும் தலித் அமைப்புகளும் தொடர்ந்து பண்ணாங்க. இந்த சூழல்ல அந்த மாற்று அப்படிங்கிறது சட்டசபை தேர்தலில் எந்த அளவுக்கு முடிவு வந்துச்சுன்னு தெரியும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் இதே முழக்கம் இதே பரப்புரைங்கிறது மீண்டும் எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது மாற்று தமிழகத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்றது வந்து இந்த மக்கள் நல கூட்டணியுடைய பிரதான கோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், அரசியல் மாற்று அப்படிங்கிறது ஒன்று, ஆட்சி மாற்றங்கிறது முக்கியம் இல்லை, அதாவது மாற்று அரசியல் மாற்று அப்படிங்கிறது தான் வந்து அவங்க முன்வைத்த கோஷமாக இருந்தது. அப்பொழுதே வந்து எல்லாருமே சொன்னாங்க, இது தேர்தல் நோக்கத்துக்காக மட்டுமே வந்து இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகிருக்கு. ஏன்னா வந்து அவங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிற பேரில் உருவானாங்க. மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிற ஒரு பேரில் உருவானதுக்கு முக்கியமான காரணமே அரசியல் தாண்டி, தேர்தலை தாண்டி இன்னபிற விஷயங்களுக்காக, குறிப்பாக மக்கள் நல பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து இணைந்து போராடணும், அதுக்காகத்தான் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அது வந்து மக்கள் நல கூட்டணியாக மாறிச்சு, அது தேர்தலை சந்தித்தது, அது மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் அடைஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தேர்தலை அரசியலையும் தாண்டி மக்களுக்காக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க மக்கள் நல கூட்டு இயக்கம்னு ஒரு இது வச்சிருக்கிறப்போ, இந்த தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஆணவ கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், விலைவாசி, பல்வேறு விஷயங்கள், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக அந்த மோதல், பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 4 கட்சிகளும் இணைந்து போராடவே இல்லை. இணைந்து போராடுவதற்கான அவங்கள்ட்ட ஒரு தளமும் இருக்குது, மக்கள் நல கூட்டு இயக்கம்னு. ஆனால் அவங்க செய்யவே இல்லை. இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திரும்பவும் வந்து ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சந்தித்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதன் மூலமாக மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது. அவர்கள் சொன்ன முழக்கத்துக்கு மாறுகிறது. நான் சொன்ன கருத்து அப்படியே அது நிரூபணமாகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது தேர்தலுக்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது இன்னொரு கூட்டணி, திமுக அதிமுக அல்லாத இன்னொரு கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த திமுக அதிமுக இல்லாத கூட்டணிக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவங்க தொடர்ந்து தேர்தல்களை போட்டியிட்டு வெற்றி பெறும், அதாவது தேர்தல் அரசியலுக்காக மக்கள் நல கூட்டணி இயங்குவதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அது இயங்கத்தான் வேணும். ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு முன்வைக்கிறப்போ அது தொடர்ந்து அந்த கூட்டணி இயங்குனாத்தான் அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஆனால் பொதுவாக ஒரு கட்சி தேர்தலில் அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு புதிய கட்சி அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது அது தேர்தலில் பெறுகின்ற வெற்றியை பொறுத்தது தான். இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக கூட்டணிங்கிறது தேர்தல் அரசியலில் கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அதே சமயத்தில் இந்த தேர்தலுடைய முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா, அந்த மக்கள் நல கூட்டணி எல்லா கட்சிகளுக்குள்ளுடைய வாக்கு வங்கி, மெய்யான வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெளிவாக இருக்குது. இதுதான் இந்த அரசியல் கட்சிகளுடைய ப்ளஸும் மைனஸும். குறிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அது ஒரு வகையில் பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய மக்கள் இப்ப நீ சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனமா இல்ல, நிறைய பேர் அரசியல் பார்வையா முன் வச்சாங்க. இந்த மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்கு ரொம்ப சமீபத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வந்து
இப்ப வெற்றி பெறல அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து இது இயங்கிக் கொண்டே இருந்தால் அடுத்த கட்டத்தை கூட்டி நயங்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2016 தேர்தலுக்கு அது உருவான காலத்துக்கு பாத்தீங்கன்னா 1 வருடம் கூட அதிகபட்சமா இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இந்த அணி தொடர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இயங்குகிறோம் என்பதையும் மக்களிடம் தொடர்ந்து பதிவு செய்யும் பட்சத்துல அடுத்த தேர்தல ஒரு முன்னேற்றமோ அடுத்த நகர்வோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அதற்கான ஒரு முன்னெடுப்பா தான் இன்னைக்கு வந்து அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இந்த தேர்தலின் முடிவில் யார் யாருக்கு என்னென்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது மெய்யான வாக்கு வங்கி தெரிய வந்திருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும்னா அடுத்த அந்த கட்சி இந்த மக்கள் நல கூட்டணிக்கு 2 வாய்ப்புகள் தான். ஒன்று அந்த மக்கள் நல கூட்டணியுடைய அங்கத்தினர்கள் எல்லாருமே தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு கூட்டணிகளுக்கு அவங்களுடைய விருப்பம் போல போறது, அல்லது மீண்டும் இணைந்தே போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு வங்கியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்றது. இப்போ அவங்க வந்து 2வது வாய்ப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுதான் வந்து விஜயகாந்தனுடைய பிறந்தநாள் விழாவில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேற வழியும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அதிமுக நோக்கி இடதுசாரிகளோ திருமாவளவனோ சேர முடியாதுங்கிற ஒரு சூழல் இப்போதைக்கு நிலவரதுனால அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோ அந்த தேமுதிக இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணியை சேர்ந்து போட்டிடுறதா அவங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. அதுக்காகத்தான் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் விதமாக தான் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து எப்படி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு தத்துவத்தை முன் வச்சு அந்த கூட்டத்தை போன கூட்டணியை திருமாவளவன் உருவாக்கினாரோ அதே போல இப்போ மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திருமாவளவன் வைக்கிறாரு. திருமாவளவன் வைக்கிறது நோக்கமே இந்த கூட்டணியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்தணுங்கிற நோக்கம் தான். அது காங்கிரஸையும் இணைப்பதாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப இன்னைக்கு தாமாக்க இல்லாத சூழல்ல காங்கிரஸ் இடதுசாரிகள் ஏத்துக்குவாங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ்? நிச்சயமா அதுக்கான சூழல்லாம் வந்து அவங்க இடதுசாரிகள் வந்தது அப்பயே கேள்வி கேட்டப்ப அது வேறு இது வேறு இடதுசாரிகள் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்பொழுது வந்து அதுவும் ஒன்றுதான் அது போன்றதான் இதுன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்களவை தேர்தல் வருது அப்படிங்கிறப்போ அது வந்து திமுக வெர்சஸ் அதிமுக இல்லாமல் பாஜக வெர்சஸ் காங்கிரஸ்னு போகும். அப்போ மதச்சார்பற்ற அணி அப்படின்னு ஒரு திருமாவளவன் சொல்லும்போது இது காங்கிரஸை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. திருமாவளவன் சொன்னதுனால அதனுடைய ஒட்டிய ஒரு கேள்வி வருது. திருமாவளவன் அவர்கள் மட்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. திராவிட கழகத்தோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறார். திராவிட கழக நிகழ்ச்சி திராவிட கழகத்தினோட அவர்கள் நடத்துகிற விஷயங்களோட நெருக்கமாக நிற்கிறாரு. அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடதுசாரிகளோ மதிமுகவோ கலந்து கொள்வதில்லை, ஒரே நிலைப்பாடு இருந்தாலும். ஆனால் அவருடைய தேர்தல் யுக்தி மாறும். மக்களவை தேர்தலில் வேறு விதமான தேர்தல் யுக்தியை பயன்படுத்தணும், உத்திங்கிற வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த டாக்டிக்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த வார்த்தையோ இந்த அணுகுமுறையோ இது மாதிரியான செயல்பாடோ மற்ற இடதுசாரிகள்ட்ட இருந்து வரல. இந்த மக்கள் கூட்டு இயக்கத்தில் சொல்றேன். ஆனால் திருமாவளவன்ட்ட கொஞ்சம் நம்ம டாக்டிக்ஸை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பாணி அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுல இருந்தே வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியிலேயே வெளியில் வந்து பொது நிகழ்ச்சிகளில் ஓரளவுக்கு கலந்துக்கிட்டு ஊடகங்களை சந்தித்தது திருமாவளவன் ஐயா மட்டும்தான். மற்ற எந்த தலைவருமே பெரிய அளவில் அவங்க ஊடகங்களுக்கும் வரல, பொது நிகழ்ச்சிகளுக்கும் வரல. அதன் அடிப்படையில் பல ஊகங்கள் கிளம்புவதற்கு வாய்ப்பு இருந்தது. இல்ல, அவரே சொல்லியிருந்தார் தேர்தல் உத்தி மாற வேண்டும் அப்படின்னு. அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுதான் வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக வெர்சஸ் அதிமுக, மக்களவை தேர்தலில் அப்படி இருக்காது, திமுக அதிமுக புறக்கணிச்சுட்டு செய்ய முடியாது, இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான் அப்படின்னு அவர் சொன்னார். அதனுடைய பொருள் இதுதான். அப்போ நீங்க அதற்கு பிறகு அது நகர்ந்து இவங்க மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்களாக நேற்று சந்திக்கிறாங்க. ஆனால் இப்படி தொடர்ந்து மாற்றிட்டே போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண ஓட்டரை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் திமுக அதிமுகவோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். அவங்க வந்து மக்களவை பாராளுமன்ற தேர்தல் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் இப்படி பேசுவது மக்களை ரொம்ப குழப்பம். மாறி மாறி கூட்டணி வைக்கிறது வந்து எல்லா கட்சிக்கும் இயல்பு தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க திமுக அதிமுகட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகும் அவங்க வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்கு போகிறாங்க. கள அரசியலுக்கு ஒத்து வராத ஆட்களை அவங்க அமைப்பில் இருந்து கொஞ்சம் வெளியே அனுப்பிடுறாங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளாட்சியாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தல், அவங்க திரும்ப நாம் அதிகாரத்தை நோக்கி போகிறோம். இதில் நாம் 10க்கு 10 மேயர் அதிமுக ஜெயிக்குமா, அதில் எத்தனை திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான பார்வை எங்களிடம் கிடையாது அப்படிங்கிறது. இல்லை, ஆனால் நான் முடிச்சிடறேன். அந்த மாதிரி எங்களால் திங்க் பண்ண முடியாதுன்னா இடதுசாரிகளும் தலித். இல்லை, நான் முடிச்சிடறேன். அது என்னன்னா, நீங்கள் இப்படி ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி இன்டலெக்சுவலான டிஸ்கோர்ஸை எடுக்கிறது இருக்குல்ல. நான் இது வந்து சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சுது, இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, இதை நீங்கள் நான் ஊடகத்தில் செய்திகளை வாசிக்கிறவங்க, பத்திரிக்கை படிக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம். ஆனால் வாக்களிக்க போகிற ஒரு சாதாரண வாசகனோட, ஒரு வாக்காளனோட நீங்கள் தொடர்ந்து ஒரு நேரடியான உரையாடலை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஐயா பெரியாரினுடைய கூறுகளையோ அல்லது அண்ணாவினுடைய கூறுகளையோ திமுக அதிமுக எப்படி உள்வாங்கி சமூக நீதிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு மேலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது சட்டமாகி ஒரு இடத்துல போய் பேசும்போது ஒரு திமுக அதிமுக பேச்சாளர்கள் வந்து அதை டோட்டலாக வேற ஒரு தளத்தில் தான் அவங்க விளக்குவாங்க. அதே போல்
நீங்கள் இவங்க வந்து இது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம திமுக மீதான விமர்சனம் பெரியாரிஸ்டுகளுக்கே அது உண்டு. இவங்க ரொம்ப அதை வெகுஜன அரசியல் கொண்டு ஆமா போய் அப்படி இல்லை கொள்கையை நிறுத்து இல்ல, கண்டிப்பா போச்சு. கொண்டு இடதுசாரிகள் மட்டும் இல்ல, திராவிட கழகத்தினரே திமுக மீது வைப்பாங்க. ஆமாம் என்ன நிச்சயமா. அப்போ என்னன்னா இது போல தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலில் பேசும் பொழுதும் அந்த டோன் வேற மாதிரி கேட்கறது இருக்குல்ல, இது ஒரு சாதாரண வாசகனை வந்து அவங்களுக்கு நெருக்கமாக்காது. ஒரே குரல்ல மக்கள் நல கூட்டணிக்கும் தமிழர்களுடைய பிரதான பிரச்சனைகளுக்காக போராடும். இப்போ இதற்குள்ளேயே பல நுணுக்கமான இடங்கள்லாம் இருக்கு. இப்போ ஈழத்தமிழர் விவகாரத்தில் அவங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற இடங்கள் இருக்கு. இதுலயே அவங்க அது குறித்து பலமுறை ஆமா தெளிவுபடுத்திட்டாங்க. இல்ல அது அந்த குறித்து கூட்டணி உருவான உடனே இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ள அந்த வேறுபாடுகள் குறித்து இல்லைங்க பல- சிவா, இதுல இப்போ என்ன சிக்கல் என்னன்னா இல்ல பெரிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மணி சொல்றது போல பெரிய கட்சிகள் வந்து இந்த மாதிரி என்ன அந்த அதிகாரம் அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சிகளா அதிமுகவும் திமுகவையும் நம்ம பார்க்கலாம். இந்த இன்னபிற கட்சிகளும் அதைத்தான் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ திமுகவும் அதிமுகவும் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வேற, திமுக அதிமுக அல்லாத கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வேற. ஒரே ஏன்னா, சமதளத்துல பார்க்க பார்க்க முடியாது. முடியாது. ஏன்னா வந்து மணி சொன்னாரு தேர்தல் தோல்விக்கு பிறகு நிர்வாக நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு. பெரிய கட்சிகளுக்கு அது சாத்தியம். ஏன்னா வந்து ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ அதிமுகவோ இல்லை திமுகவோ ஒரே சமயத்தில் 2 பேரை வளர்த்து விட்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் சரியா இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் போடுறதுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திமுகலையும் பார்த்துருக்கோம், அதிமுகலையும் பார்த்துருக்கோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வளர்ந்து வரும் இயக்கங்களில் அந்த மாதிரி ஒரே அடியாக நீக்கிட்டு அது மாதிரிலாம் செய்ய முடியாது. முதல்ல வந்து அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லுவப்போ முதல்ல அதிகாரங்கிறது வந்து வெற்றி. அந்த வெற்றிக்கு முதல்ல என்ன வகையிலெல்லாம் தங்களால் இயன்ற அளவுக்கு சமரசம் இல்லாமல் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை கூட சித்தாந்த ரீதியாகவே வைக்கிறாங்க. திமுக அதிமுக மாற்று அப்படின்னு அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்தது பாஜக காங்கிரஸுக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒவ்வொரு உத்திகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வெற்றி பெறுதா வெற்றி பெறலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா வந்து வெற்றி பெறலைங்கிறதுனால தான் அவங்க அடுத்த உத்தியை கையாளுறாங்க. அந்த உத்தி அவங்களுக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அதே உத்தியில் அவங்க போயிருப்பாங்க. ஸோ தேர்தல் வெற்றியும் மிகவும் அவசியம் அடுத்த கட்ட நகர்வுக்கு. அதை ஒட்டி தான் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க. இது சின்ன கட்சிகளுக்கு இதுதான் சாத்தியம், அதுதான் முக்கியம். இல்லை இதில் ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை முடிச்சிடறேன். பொதுவாக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து இந்த லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். சிறிய கட்சிகள் வந்து உள்ளாட்சியில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்போ இப்போ வந்து அவங்க என்னன்னா உள்ளாட்சியில் அதிகாரங்களை வென்றெடுக்கிறது எப்படி, இத்தனை பேரூராட்சிகளில் நாங்கள் ஜெயிப்போம், இத்தனை வார்டு கவுன்சிலர்களை நாங்கள் கொஞ்சம் ஜெயிப்போம். வாய்ப்பும் அதிகம். சட்டமன்ற தேர்தலை விட சிறிய ஆமா கட்சிகளுக்கு அதை உள்ளாட்சி வந்து தேர்தல்ல வெற்றி அந்த பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இடத்த வந்து எனக்கு என்னன்னா எல்லா கட்சிகளுமே நீங்க பாருங்களேன், எல்லா கட்சிகளுமே புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாங்க. எல்லா கட்சிகளுமே டெல்லிக்கு எதிராக அல்லது சித்தாந்த ரீதியான அரசியல் எல்லாமே சரியா இருக்கு. ஆனால் இது போன்ற 10% குறைவாக வாக்கு வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளாட்சிகள் பற்றி இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நீங்க காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் ஐயா இவ்வளவு வாக்கு வாங்குறாங்க. அப்போ அந்த தொகுதிக்கு உள்ள இருக்கிற எத்தனை ஒன்றியத்தை நீங்க ஜெயிக்க வெற்றி போறீங்க, வாய்ப்பு அதிகம். எத்தனை பேரூராட்சிகளை நீங்க ஜெயிக்க போறீங்க, அப்படியாப்பட்ட வாதங்களை அவங்க நிச்சயமா முன்னெடுக்கணும். இப்போ மதிமுக திருநெல்வேலியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கோயம்புத்தூரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் எத்தனை பேரூராட்சியை ஜெயிக்க முடியும், எத்தனை நகர்மன்றத்தை ஜெயிக்க முடியும், அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை அதை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது. இப்ப திருமாவளவன் சொன்ன உத்தியை கையாளும் சொல்லியிருக்காரு. நீங்க உள்ளாட்சி தேர்தலில் என்னென்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாங்கிற மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்கள்ட்ட முன்வைக்கிறது இந்த 3வது அணி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. 89லேயே மூப்பனார் அவர்கள் தலைமையில் ஒன்று, 96ல் இடதுசாரிகளும் அதிமுகவும் சேர்ந்து இந்த 3வது அணி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற முழக்கம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. மற்ற 89லையும் 96லையும் அவர்கள் முன்வைத்த அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற முழக்கத்துக்கும் இப்போ அவர்கள் முன்வைத்த மாற்று அணி 3வது அணிங்கிற முழக்கத்துக்கும் என்ன வேறுபாடு, என்னென்ன சவால்கள் அப்ப இருந்ததுக்கும் இப்போ உள்ள தேர்தல் முறைக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு? அதாவது இந்த 3வது அணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஜோக்கர் படத்தில் கூட ஒரு மன்னன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் பிரதானமாக பேசப்பட்டது. அது வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து மன்னர் கனகராஜான்னு ஒருத்தவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு உண்மையான கேரக்டர் தான் வந்து அவங்க அந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து தொடர்ந்து தேர்தல்களில் போட்டிக்கிட்டே வந்தவர். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து போட்டியிடுவார். அவர் ஆரம்பத்தில் 100 ஓட்டு 500 ஓட்டு ஒரு கட்டத்தில் வந்து 10,000 ஓட்டு வாங்கினார். அந்த தேர்தலில் பாமக வந்து வெறும் 7,000 ஓட்டு தான் அந்த தொகுதியில் வாங்கினாங்க. இது எப்படின்னா அந்த மக்களுக்கான தாகம் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது திமுக அதிமுகவுக்கு எதிரான அந்த மனப்போக்கு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த 3வது அணியினுடைய தாக்கம் வெற்றி அல்லது அது பெறக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து மிக வலுவாக எழுப்பப்பட்டது. என்ன அந்த இடத்துல சிக்கல் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே கோஷத்தை 4 அணிகள் முன்வைத்தது தான் இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயமா, அதாவது அவங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காத ஒரு விஷயமா போயிடுச்சு. இன்னும்
சொல்லப்போனால் மக்கள் நல கூட்டணி முன்வைத்த அதே கோஷத்தை தான் வந்து சீமானும் முன் வச்சார், பாஜகவும் முன் வச்சது, பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகள் சிதறுவது அப்படிங்கிறது வந்து மாற்றுன்னு சொல்றதுக்கான அமைப்புகள் பல்வேறு விதமா ஆமா இருந்தாலும் அது சிதறி அதாவது வச்சுக்கிறீங்க. திமுக அதிமுகங்கிறது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சிகள் வாக்கு வங்கி ரீதியாக அதை எந்த அளவுக்கு விசுவம் எடுத்ததுங்கிறது வந்து இந்த தேர்தலையே நம்ம பார்த்தோம். அந்த இருபெரும் கட்சிகளை வீழ்த்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அணிதிரட்டல் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் ஆகணும். ஆனால் தமிழகத்தில் எடுக்கப்பட்ட இந்த முக்கியமான முயற்சியில் அது சாத்தியமே ஆகல. அது எந்த அளவுக்கு மாற்றுன்னு சொன்னதை விட இந்த முறை மாற்றுக்கான அது எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, மாற்றுக்கான எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அது ஒரு நிலை இல்ல. அதை விட இப்ப மாற்று அதிகம் சொன்னதுனால அதிக மாற்று அதாவது மக்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகம் போயிட்டதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து அதாவது இவங்க அவங்க அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி முடிவு எடுத்தாங்க. நிறைய மாற்றுகள் அப்படின்னு சொன்னப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக அதிமுகவை நோக்கி நகர்ந்து இந்த மாற்று அணி முயற்சிகளை பல பிரிவுகளா பிரிஞ்சதுனால அந்த மாற்று அணி முயற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வை சந்திச்சிருக்கு. பெருமாள் முன்னிட்டு நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்க அந்த மக்கள் நல கூட்டணி தொடர்பான விவாதங்களை கலந்து கொள்ளும் போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியில சேரும்போது பலரும் வந்து மக்கள் நல கூட்டணியை ஆதரித்தவர்கள் கூட தேமுதிக தலைமையை ஏற்றுக்கொண்டார்களே அப்படிங்கிற விமர்சனம் வைத்த போது இல்ல இது அவருடைய பலம், சில பகுதிகளில் சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கும் கணிசமா இது உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை நீங்க முன் வச்சீங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தேமுதிகவோட சேர்ந்ததுனால அவர்களுக்கு பலவீனம் நினைக்கிறீங்களா, எப்படின்னு பாக்குறீங்க? இப்ப மீண்டும் விஜயகாந்த் நோக்கி அவங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல தேமுதிக மக்கள் நல கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொன்னேன்னா, அந்த நேரத்துல வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு கள அரசியலுக்கு மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக சேர்வதை நிறைய பேர் அதை சித்தாந்த ரீதியா எதிர்த்த போது நான் வந்து இல்லை இப்படி ஒரு கூட்டணி வர்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், இதுல சித்தாந்த ரீதியான சிக்கல்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இவங்களுக்கே மன ரீதியான இல்ல தேர்தல் அரசியல அவங்க ஒன்று போனாங்க. ஆனா சிக்கல் இருந்தது. ஆமா, களத்தை பொறுத்தளவுல நான் சொன்னேன் நிச்சயமா களத்துல அவங்க பலம் தான் கொடுக்கும்னு சொன்னே தவிர, ஆனா அவங்க வாக்கு சீட்டுகள் அவங்க வெல்லுவாங்க அப்படிங்கிற தொகுதிகள் எனக்கு கொஞ்சம் அதுல எனக்கு ஒரு ஐயம். தென் மாவட்டத்திலே சில பகுதியில் சொன்னீங்க மதிமுக தேமுதிக ரெண்டும் சேர்ந்து சில தொகுதிகள் இல்ல அது நான் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னதான் நினைக்கிறேன். இல்ல அது என்னன்னா அதுல அதை நான் தெளிவுபடுத்திறேன். அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ஒரு மன ரீதியான ஒரு பலத்தை, ஏன்னா பெரிய கேடர் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட்னு சொன்னீங்க. ஆமா, அங்க இருக்கவங்க எல்லாரும் ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட்ங்கற மாதிரி ஒரு அடையாளம் சொன்னீங்க. ஒரு பலமான இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து ரொம்ப பலமான வேட்பாளர்களை தான் போட்டாங்க. தேமுதிக வந்து போய் சேரும்போது களத்துல வேலை பார்க்குற ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஏன்னா நீங்க பெரிய கட்சியோடய போய் தேமுதிக சேரும்போது அந்த தொண்டனுக்கே ஒரு உத்வேகம் கிடைக்குது. ஆனா நீங்க சொல்றீங்கும்போது ஆனா அப்படி ஒரு வாதம் நீங்க வச்சது முன்கூட்டியும் சரி, பலரும் இது போன்ற, ஏன்னா தேமுதிக இருக்கிறதுல ஒரு பெரிய கட்சி, வேற வழி இல்ல, வெற்றி பெறதுக்கு தான் வாய்ப்புன்னு. ஆனா தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சிபிஎம் சிபி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தேமுதிக, இந்த தொண்டர்கள் மத்தியில ஒரே வேவ்லென்த் இல்ல அப்படிங்கிறது ஒரு பின்னடைவு காரணமா சொல்லப்பட்டது. நீங்க எதை பலன்னு சொல்றீங்களோ தொண்டர்கள் பெரிய லெவல்ல இணையல, பெரிய லெவல்ல ஒரு இணைந்து இடதுசாரிகளும் தலித்தர்களும் இணைந்த அளவிற்கு நீங்க மற்ற கட்சிகளோடு இணைய முடியல, வேலை பார்க்க முடியலங்கிற ஒரு விஷயம். அது என்ன நீங்க எப்படி பார்க்கணும், தமிழ்நாட்டு அரசியல் அமைப்பு களத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு வைங்களேன், அதோட சேர்ந்து ஒரு சின்ன கட்சி வேலை பார்ப்பது எளிது. ஏன்னா அவங்க அந்த வேலையை பிரித்து கொடுக்கறதா இருந்தாலும், ஏன்னா இவங்க அமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பகுதிக்கான திமுகவோட பகுதி செயலாளர் யார், அதிமுகவோட பகுதி செயலாளர், அவங்க முழுக்க கிளை பரப்பி நிற்கிறாங்க, ஒரு சல்லிவேர்கள் மாதிரி அப்படி பரவி நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் இவங்களை பொறுத்துறது வந்து எளிது. நீங்கள் இந்த இடத்துல அப்படி பார்த்துருங்க, இந்த வேலையை பார்த்துருங்க, இந்த வார்டை பார்த்துருங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 4 சிறிய கட்சிகள் இணைஞ்சு களத்தில் வேலை பார்க்குறது இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா யார் கோஆர்டினேட் பண்ணுறது, நீங்கள் யார் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு திமுகவோ அதிமுகவோனா அந்த மாவட்ட செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர், அந்த நகர செயலாளர், அந்த கிளைக்கழக செயலாளருக்கு கண்டிப்பாக நமக்கே தெரியாமல் நாம் ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருவோம், அந்த தொகுதியோட வேட்பாளர் யாருங்கிறதெல்லாம் தாண்டி. இவங்க என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, இந்த தொகுதியில் மதிமுக போட்டி போட்டால் மதிமுகவோட பேச்சை கேட்க வேண்டிய இடம் வந்தது, இந்த தொகுதியில் வந்து தேமுதிக போட்டி போட்டால் தேமுதிகவோட பேச்சை கேட்க. ஆனால் தேமுதிக போட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல விசிகவோட ஒரு டாலஸ்ட் லீடர் அங்கே இருந்திருப்பார், அவருக்கு ஒரு ஈகோ வரும் இல்லைங்களா, நம்ம இவங்க பேச்சை கேட்கறதா அப்படிங்கிற மாதிரியான. அல்லது மதிமுக போட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல கம்யூனிஸ்டோட ஒரு டாலஸ்ட் லீடர் அந்த பகுதியோட, அப்போ அவருக்கு என் கேண்டிடேட் நான் வேலை பார்க்குறேன் அப்படி. இப்போ நீங்கள் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே திமுக தான் வந்து காலிங் த ஷாட்ஸ், யார் என்ன பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக்கலாக. காங்கிரஸ் ஊழியர்கள் வந்து இவங்களோட இணைஞ்ச மாவட்டத்தில் மாறுபடும். இவங்களே இல்லை, ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் குமரி மாவட்டத்தோட ஓட்டிங் பிஹேவியர் வேற, குமரி மாவட்டத்தோட கலர் ஸ்ட்ரென்த் வேற, ஓகேங்களா. அவங்க தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்றதுனால குமரி மாவட்டத்தில் வந்து
காங்கிரஸ் லீட் எடுத்து வேலை பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது தவறானது. ஆக நீங்கள் இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்தளவில் திமுக சொல்கிறத காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் கேட்டுப்பாங்க. இந்த சிறிய கட்சிகள் சேர்ந்து வேலை பெரிய பார்க்கும்போது சிக்கல் இதுல வந்து அந்த 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 structural சிக்கலை தான் நான் முதல் சுற்றிலே சொன்னேன். அதிமுக திமுக தேர்தலை அணுகும் முறைங்கிறது வேற, இதர கட்சிகள் திமுக அதிமுக அல்லாத கட்சிகள் தேர்தலை அணுகும் முறை அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது அதைத்தான் நான் வந்து முன்னாடி சுற்றிலேயே சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் இணைந்து செயல்படுது அப்படிங்கிறத தாண்டி தேர்தலில் வந்து ஒருங்கிணைக்கும் புள்ளிங்கிறது வந்து வெற்றி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து தொடர்ந்து வந்து தேமுதிகவே வழியை வந்து தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கி அதுதான் வந்து திமுகவுக்கும் பலவீனமா மாறிச்சு. ஏன்னா தேமுதிக வந்தாதான் திமுக ஜெயிக்குங்கிற ஒரு தோற்றத்தை வந்து திமுகவே வழியை வந்து உருவாக்கி அது அந்த கட்சிக்கு மைனஸா போச்சு. அதே போல தேமுதிக தொண்டர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா திமுக சேரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனா அந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு இன்னொரு கட்சி மாற்று அணியை உருவாக்குறப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது குறையிறப்போ அந்த தேர்தலில் ஈடுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா குறையத்தான் செய்யும். அதுதான் வந்து இந்த தேர்தல் அந்த உளவியல் பிரச்சனை அது வரப்போ கொஞ்சம் ஒதுங்கி நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுதான் வந்து அவங்க ஒருங்கிணைக்காமல் தடுத்தது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீதிபதி ராமசுப்ரமணியன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிற ஒரு பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. இடதுசாரி சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் இருக்கிற அவையில் அந்த ஆணவ கொலை ஒழிப்பு இது குறித்து ஒரு கருத்தரங்கில் நீதிபதி அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் ராமசுப்ரமணியன். ஆணவ கொலைகள் ஒழிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அந்த ஆணவ கொலைகளை ஒரு அரசு எந்திரமோ, ஒரு அரசோ, ஒரு குறிப்பிட்ட கட்சியோ, இல்லை நீதிமன்றமோ இது நினைத்து ஒரு சட்டம் போட்டு இந்த ஆணவ கொலைகளை தடுத்து விட முடியாது. இது மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் வரணும், அப்படி மக்களை அரசியல் படுத்தணுங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மக்கள் மனமாறி நடக்கிற ஒரு விஷயமா தான் அதை தடுக்க முடியும்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நம்ம செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னு பார்க்குறீங்க? இது ரொம்ப எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சியான ஒரு செய்தி தாங்க. ஏன்னா ஒரு மன்மமை நீதியரசர் வந்து சட்டங்கள் மூலமும் அரசும் ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்கிறார். அதே அது ஒழியணுங்கிற நோக்கத்தோட பேசியிருக்கிறாரு. எல்லாம் அதாவதுங்க, நீங்கள் வந்து ஆணவ கொலைகள் ஒழியணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணங்களும். ஆனால் அதை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது நீங்கள் அப்படிலாம் இருந்தால் சாதியை என்னைக்கு ஒழிக்கிறது? சாதியை வந்து நீங்கள் வந்து சாதிங்கிறது ஒரு கட்டமைப்புங்க. அந்த கட்டமைப்பை அதனுடைய புவியியல் கட்டமைப்பை இன்றைக்கு நகரமயமாதல் பெரிய அளவில் உடைச்சிருக்கு இல்லைங்களா? ஐயா வந்து பேருக்கு பின்னாடி வந்து சாதி போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். பேருக்கு பின்னாடி சாதியை போடாதடான்னாரு. இன்னைக்கு நீங்கள் என்ன சாதி, நான் என்ன சாதி, அண்ணன் என்ன சாதின்னு பார்க்குற யாருக்குமே தெரியாது. அப்படி தானே சாதிக்கு எதிரான வாதங்களை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். நானா மனசு மாதிரி என்னைக்கு சாதி என் பேருக்கு பின்னாடி சாதியை போடாமல் இருந்திருப்பேன்? நீங்கள் ராமச்சந்திர சரி வந்து ராமச்சந்திரனாரா மாறாமல் முதல்ல அவர் தான் மாறுறாரு. அப்படி மாறாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நானும் என் ஜாதியை தாங்கிட்டு வந்திருப்பேன், அண்ணனும் ஒரு ஜாதியை பேருக்கு பின்னாடி இருந்திருக்கும், உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்படி தான் இருந்திருக்கும். அப்போ இதை வந்து அப்படியாப்பட்ட ஒரு வாதத்தை முன்னெடுக்கப்பட்டது வந்து அதற்கு பிறகு சாதி மறுப்பு திருமணங்களுக்கு நாம் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்குறோம், கலப்பு மனங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம். இப்படி ஒன்றொன்றிலையும் நாம் வந்து சட்டத்தையும் ஆட்சியில் இருப்பவர்களும் இணைந்து செயல்பட்டு தான் இந்த அளவுக்கு சாதிக்கு எதிரான வாதங்களை நாம் எடுத்திருக்கோம். அதனுடைய ஒரு கொடூரமான பகுதி அப்படிங்கிறது தான் ஆணவ கொலைகள். அப்போ அதற்கு எதிராக நீதிமன்றங்களும் அரசும் தன்னால் எவ்வளவு இயலுமோ இந்த சாதி விஷயத்தில் மட்டும் மனமாற்றங்கிறதே வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது வேலைக்கே ஆகாதுங்க. ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து ஒரு அடிப்படைவாத கட்டமைப்பு, மிக அடிப்படைவாத கட்டமைப்பு. அவங்க இந்த அப்புறம் இதனுடைய வரலாறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத இடம் வரைக்கும் இந்தியாவில் நீண்டு கிடக்குது. அது இந்த புள்ளியில தான் ஆரம்பிக்குது, இப்படி தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. எங்க உட்சாதி பார்க்குறாங்க திருமணத்தில் வந்து திருமணத்தின் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் இந்த பிரிவில் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம், இன்னமும் நாங்கள் இந்த பிரிவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், இந்த பிரிவுலேருந்து பொண்ணு தான் எடுப்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நாட்டில் நீங்க இந்த அளவுக்கு ஆய்வே அந்த அகமண முறை தான் இன்னைக்கு வரையும் சாதியை காப்பாத்திட்டு இருக்குங்க. ஆக நீங்க சாதி நிலைக்குத்தி இருக்கிறதே, இப்போ நீங்களும் நானும் என்ன ஜாதி, அண்ணனும் நானும் என்ன ஜாதி அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, நீங்களும் நானும் திருமண உறவு மூலம் இணைய முடியும்னா நீங்களும் நானும் ஒரே ஜாதி, அண்ணனும் நானும் திருமண உறவு மூலம் இணைய முடியலன்னா சான்றிதழ் ஆணவ கொலைக்கு அடிப்படையே திருமணங்கள். இந்த இடத்துல தான் சாதியை நிலைக்குத்தி இருக்கு. ஆக இதை எவ்வளவு கடுமையான சட்டங்கள் போட்டு எவ்வளவு அச்சத்தை மக்கள் மனதில் வந்து உருவாக்க முடியுமோ. இப்ப இருக்க சட்டங்கள் போதாதுங்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்க கொடுமைக்கு எதிரான சட்டம் இருக்கு, பெண் கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கு, ஆல்ரெடி மரண தண்டனைக்கு 302 இருக்கு. இதை தாண்டி இதற்கு சட்டங்கள் வேணும். இல்ல இதற்கு என்ன பண்ணணும் இதற்கான, ஏன்னா இதை வந்து ஒரு குடும்பமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதற்கு பின்னாடி
பெரும்பாலும் உறவினர்கள் தாய் இருக்கிறாங்க, ஆமா அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அண்ணன் இருக்கிறாங்க. இருக்கு. ஏன்னா அது வந்து நீங்க சாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதையில வந்து ஒருத்தன் என்ன செய்யறான் அப்படிங்கறத வந்து இல்லைன்னா ஒருத்தன் தான் பெத்த மகளையே வெட்டி கொள்ளுவோம், இல்ல வந்து காட்டுல போய் நடுக்காட்டுல போய் அடிச்சு கொள்ளுவோங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்களா? இல்ல. அப்போ இந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நிலையில இருந்து மிகவும் பிறழ்ந்து போகக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஆக இதை வந்து நீங்க மனமாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா மனமாற்றம் வருவது வரைக்கும் நாம் காத்திருக்கவே முடியாது. இதற்கு இப்போதைக்கு உடனடியாக இது என்ன ரீதியில நடக்குது, ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுதான் வந்து சாதியத்தினுடைய பலமோ தான் சாதியத்தினுடைய பலவீனமோ தான். சாதிக்குள்ள வந்து இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள ஒரு நிறுவப்பட்ட பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அதுல ஆணவ கொலைகள்ல இந்த மனம் எப்படி செயல்படுகிறது, இந்த சமூகம் எப்படி செயல்படுகிறது, சுற்றி இருப்பவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதற்கு தேவையான தனியான சட்டங்களை, இதற்குன்னு பிரத்யோகமான நம்ம ஒரு வாசி போன்ற மிகப்பெரிய இடதுசாரி பெண் சிந்தனையாளர்கள்லாம் கூட இந்த மாதிரியான காதலுக்கு அச்சுறுத்தல் வரும்போது தனி பாதுகாப்பு, அவர்களுக்கு என்று தனியான ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் வேணுங்கிற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. நேற்று கூட்டத்தில் கூட வாசி அதையெல்லாம் கூட முன் வச்சிருக்காங்க. இல்லை கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சிறிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சிறு சிறு இடங்களில் கூட வந்து நம்ம வந்து ஒரு காவலர் துப்பாக்கி இந்த காவலர்களை எவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இது போன்ற விஷயம் இது என்னன்னாங்க, நீங்கள் இந்த சாதி ஆணவ கொலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடனடியாக தங்களுடைய ஒரு சமூக மதிப்பு போய்விட்டதாக இருக்கக்கூடிய அந்த உடனடி ரியாக்ஷன், அந்த கொலையை பெருமையா நினைக்கிறாங்க சமூகத்துக்கு. ஆக அது செட்டில் ஆகிறதுக்கான அந்த டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது போன்ற இடங்கள்ல இருந்து நம்ம நகர்த்தி கொண்டு வந்துட முடியும். ரெண்டாவது, இது போன்ற திருமணங்களை பண்றவங்க இருக்காங்கல்ல, இந்த 2 குடும்பங்களும் கைவிட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு எந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இது என்னன்னா சமூக நீதிங்கிறது ஒவ்வொரு காலத்திலும் நம்ம புதிய புதிய உரையாடல் மூலம் தான் முன்னெடுக்க முடியும். ஆக நான் நீதியரசர் அவர்களுடைய கருத்தோடு பெரிய அளவில் மாறுபடுகிறேன். முதுமர் உங்கள்ட்ட வைக்கிறது வந்து நம்ம அமைப்புல அந்த குடும்பங்கிற அமைப்பு ரொம்ப பெரிதா பார்க்கப்படுது. அந்த குழந்தை பேரு, குழந்தை வளர்ப்பு, மகன், என் பொண்ணு, இப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களா பார்க்கப்படும் போது, ஆனா சாதிங்கிற இந்த விஷயத்துக்காக தான் பெற்ற மகளை, தான் பெற்று வளர்த்து 25, 23 வருடம் செலவழித்து வளர்த்த மகளை வெட்டி கொலை செய்யற அளவுக்கான அந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எதனால அந்த ஒரு விஷயத்துக்கு, சாதிங்கிற விஷயத்துக்கு அவ்வளவு பெருமிதம் இந்த குடும்ப அமைப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல வந்து உரையாடல் பற்றி மணி சொன்னார். கௌரவ கொலை அப்படின்னு தான் இது ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அதாவது முற்றிலும் முரணான சொல்லத்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுவே அதை வந்து பெருமிதப்படுத்தும் கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏதோ சேவை செய்த மாதிரி அல்லது கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்பட்டது. அது வந்து அப்படித்தான் வந்து அந்த நோக்கத்தோடு தான் அவங்க செய்கிறாங்க. சாதிய பெருமிதத்தை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது செய்கிறப்போ அது சாதி ஆணவமாக பரிணாமம் பெறுது. அந்த கௌரவ கொலைங்கிறது ஆணவ கொலைன்னு மாறினதே ஒரு உரையாடல் மூலமாக தான், தொடர்ந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்த விவாதங்கள் மூலமாக தான் வந்து கௌரவ கொலைங்கிறது ஆணவ கொலையாகவே அது மாறுது. இது எப்படி மாறிச்சுன்னா, சமூகத்தில் நடந்த ஆரோக்கியமான உரையாடல்கள் மூலமாகவும் முக்கியமான உரையாடல்கள் மூலமாக தான் இது நடந்தது. அதனால் இந்த ஆணவ கொலை போன்ற விஷயங்களில் சமூகத்தினுடைய பங்களிப்புங்கிறது முக்கியம். ஏன்னா வந்து ஒரு பொருளை வந்து எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். இந்த சமூகத்தில் தான் இந்த விஷயம், இந்த சம்பவம் நடக்குது, இல்லை மாதிரியான நோய்க்கூறுகள்லாம் உருவாகுது. சாதி ஆணவம்ங்கிறது வந்து நான் ஒரு நோய்க்கூறு மனப்பான்மையை தான் பார்க்குறேன். அந்த நோய்க்கூறுகள் வந்து சமூகத்திலேருந்து தான் உருவாகுது. அந்த உருவாகிற இடத்துல தான் அதை வந்து தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை, அதுக்கான தீர்வை நோக்கி அதுக்குள்ளே தான் நம்ம நகரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நீதிபதி சொல்வது போல சட்டத்தை புறக்கணித்து விட்டோ அல்லது சட்டத்தை தவிர்த்து விட்டு இந்த காரியத்தை செய்யணுமா அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா வந்து எப்படி வந்து சாதி பெயரை நீக்கிறது அப்படிங்கிறது வந்து முதல்ல பிரச்சார வடிவத்தில் தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. சாதி மறுப்பு திருமணங்கிறது வந்து முதல்ல வந்து பிரச்சாரத்தின் வழியாக நடந்து அதன் பிறகு அதுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்குது. அதனால அந்த சட்ட அங்கீகாரங்கிறது வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த அந்த ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விடுறது தான் வந்து இந்த சட்ட நீதியான விஷயம். ஆனால் இந்த சட்டம் தேவையில்லை அல்லது சட்டத்தை விட வந்து சமூக அந்த உரையாடல்கள் தான் ரொம்ப முக்கியம்னு அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு சொல்றது வந்து ஒரு வகையில் ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களே அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து இதை தாண்டி அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்றப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு வித குழப்பம் ஏற்படும். ஏன்னா இன்னும் தீவிரமாக சமூக தளத்தில் நம்ம இயங்கி ஆகணும். அதை தாண்டி அந்த ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு சட்டத்தினுடைய உதவி கட்டாயம். ஏன்னா வந்து சாதி ஒழிப்பை வந்து சட்டத்தின் மூலமாக தான் வந்து வேகமாக வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும். அதனால் சட்டத்தை தவிர்த்து விட்டு அதை செய்யறதுங்கிறது சாத்தியம். நீங்கள் இருவருமே முன்வைத்ததுல பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்தை அப்படி கொலை செய்யறவங்களை மிரட்டியும் அவர்களிடம் பாதுகாத்தும் தான் வைப்பதற்கு சட்டம் உதவுமே ஒழிய,
அதாவது அந்த கொலை செய்யற மனநிலையில இருந்தே அவரை பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேவையா தானே இருக்கு. நிச்சயம் அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப பொண்ணை விட தான் சாதியும் 4 பேர் நம்மள பெருமையா பேசுவது முக்கியம் நினைக்கிற அந்த அறியாமையும் மூட நம்பிக்கையும் தானே இந்த கொலையை இல்ல மூட நம்பிக்கை இல்ல, இது ரொம்ப தவறு. அறியாமை தன்னுடைய உயிரை விட இந்த மாதிரியான ஒரு அடிப்படைவாதம் தான் பெருசு நினைப்பது வந்து அவருக்கு அது வந்து சாதி பெருமிதம். அதாவது சாதி பெருமிதத்திலிருந்து அது சாதி ஆணவமா கன்வெர்ட் ஆகுது. இப்போ சாதி அதாவது அறிவு முதிர்ச்சி உடையவர் செய்யக்கூடிய காரியம் இல்லையா? இல்ல, அதாவது அறிவு முதிர்ச்சி உடையவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனா இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அறிவியல் முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அறிவியல் முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்கிறப்போ நாகரிகம்ங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இங்க என்ன ஆகுது அப்படின்னா அறிவியல் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு வந்த பிறகு அந்த சாதிய கட்டமைப்புங்கிறது மேலும் மேலும் கெட்டி தட்டி போறதுங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியா பார்க்கிறோம். உதாரணமா வந்து இந்த கயிறு கட்டுறது, அதாவது இந்த ஜாதி பசங்க வந்து இந்த மாதிரியான கயிறுகளை கட்டுறது அப்படிங்கறது ஒரு போட்டோ அதை எடுத்து Facebookல போடுறது, இதன் மூலமா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுங்கிறது அந்த அறிவியல் வளர்ச்சியவே தடை விதிச்சிருக்காங்க. அது எப்படி அது பரவுச்சு அப்படின்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஆனா இந்த சாதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அதாவது திரும்பி போகும் பாதையை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோங்கிறது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இல்லை இந்த 2003லேருந்து 2015 வரைக்கும் 47 ஜாதி ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளதா அந்த இதுலேயே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்னன்னா இது போன்ற செயல்களை செய்கிறதுல சட்டத்தின் மூலம் ஒரு அச்சத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அது அந்த உடனடி மனநிலை ஒன்று இருக்குல்ல. இப்போ பொண்ணு ஒருவனை திருமணம் பண்ணிட்டா அந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய மனநிலை. ஏன்னா இது வந்து ஒரு கொலையை வந்து திட்டமிட்டு நடத்துறதுக்கு பின்னாடி, ஏன்னா இவங்க வந்து கூலிப்படை மூலமோ அல்லது வேற எப்படியோ பண்ணினாலுமே கூட ஒரு குடும்பமா நின்று பண்றாங்க இல்லைங்களா. அந்த அச்சத்தை யாரோ ஒருத்தருக்கு உருவாக்குனா கூட, இப்ப நீங்க வந்து அந்த அச்சத்தை உருவாக்குவதன் மூலம் தான் இதற்கு எதிராக அணிதிரள்ற அந்த சிந்தனையை வந்து உடைக்க முடியும். ஆக நீங்க வந்து ஒரு தள்ளி இது போன்ற கொலைகளை நீங்க நல்லா கவனிச்சுக்க வேண்டியது, இதை தள்ளி போட்டுட்டாலே அது வந்து தவிர்க்கப்பட்டுரும். இப்போ அது ஏன்னா இப்போ நீங்க வந்து இது போன்ற திட்டங்களை உடனடியாக உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு கொடுத்துட்டு, ஆமா, ஏன்னா நீங்க வந்து நிச்சயமா இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு 6 மாசம் கழிச்சு செய்யணும்னு நினைக்க மாட்டான். இதுல அந்த எண்ணம் வந்து கண்டிப்பா வராது. அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு வெறுப்பும் அவ்வளவு நீண்ட காலம் போகுமா? இப்போ நீங்க நார்மலாவே காதல் திருமணங்கள்ல வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதல் திருமணம் இப்போ சில திருமணங்களை ஏற்றுக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் குழந்தை பிறக்கிறது, அப்புறம் பிறப்பிறப்பு சார்ந்த விஷயங்களில் அந்த சடங்குகளில் ஒன்று கூடிடுறாங்க. ஆக இங்கே வந்து ஒரு காலத்தை நாம் கொடுக்கணும். அப்போ வந்து என்னன்னா, ஒன்று வந்து இந்த திருமணத்திற்கு எதிராக இதில் இந்த திருமணங்களில் என்ன நடக்குன்னு பாருங்க, காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அதாவது அந்த பிரச்சனை நீதித்துறை அளவுக்கு போக வேணாம், காவல்துறையில இருந்தே அந்த அச்சுறுத்தல் ஆரம்பிக்குது. காவல்துறை நியாயமா அதுங்களுக்கு பாதுகாப்பு தரணும், வயது வந்தவர்களா இருந்தா திருமணம் செய்து வைக்கணும் அந்த வயது. ஆனா காவல்துறையில இருந்தே அந்த கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினரே வந்து பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கிறது அல்லது மனமாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை, இதுதான் இன்றைய ஆய்வுல வந்து காவல்துறையினர் வந்து அந்த இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களா மாறுறாங்க. நீங்க எப்படி இதுல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதி அடிப்படைவாதம் தான் இதெல்லாம் தடுக்குதுங்கிறாங்க. இதுல வந்துங்க நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பெரும்பாலான காதல் திருமணங்கள்ல நீ இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல இடம் கொடுக்குறாங்க. பேசும்போது நீங்க வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட போயிருச்சு, வயதுக்கு வந்த பெண்ணா இருக்கு, நான் இந்த திருமணத்தை நான் ஏத்துக்கிட்டு போறது அப்படின்னா பெரும்பாலான இடங்கள்ல அதை அனுமதிச்சிடறாங்க. நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் வந்து அந்த பெண்ணோட காலில் விழுந்துலாம் கதறுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த பெண் அந்த மனமாற்றத்துக்கு வரல அப்படின்னாலே அது வந்து ஒத்துக்கிறாங்க. இதுல நான் ஒண்ணு முக்கியமா என்னன்னா, காதல் திருமணம் செஞ்சவங்க அச்சத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்தினர் ஒரு வெறுப்புலையும் கசப்புலையும் இருக்காங்க. நாம இப்ப என்ன பண்ணணும், இந்த காதல் திருமணம் செய்தவர்களை ஒரு பாதுகாப்பிற்குள்ளும் அந்த குடும்பத்தை ஒரு அச்சத்திற்குள்ளும் கொண்டு போவதன் மூலம் மட்டும்தான் இப்படி இந்த திருமணங்கள் செஞ்ச உடனே நீங்க இதுல இன்னொரு டேட்டாவையும் நீங்க பார்க்கணும், எவ்வளவு காலத்துல வந்து இந்த ஆணவ கொலைகள் நடக்குது, காதல் திருமணம் நடந்து எவ்வளவு காலத்துல. ஏன்னா நீங்க வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து அப்படின்லாம் வச்சு ஊரே கூடி நின்று ஒரு பெரிய அளவுல அது நடக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்க இது சட்டங்கள் மூலம் பார்த்து இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதன் மூலமும் இவர்களுக்கு போதுமான அச்சத்தை உடனடி தேவை. ஏன்னா உடுமலை சங்கர் விவகாரத்தில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு இருந்தா அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பாதுகாப்பு தேவைன்னு அவங்க எடுத்த இதெல்லாம் அவங்க ரொம்ப அலட்சியமா டீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிலாம் நடைபெற்ற விளைவு தான் நடு ரோட்டில் வைத்து வெட்டக்கூடிய அளவுக்கு
அவர்களுக்கு வந்து ஒரு அந்த நீங்க சொல்றது வந்து அந்த உடனடி அந்த சம்பவத்தை உடனடியாக தடுப்பதற்கான நடவடிக்கை அப்படின்ட்டு. இப்போ மணி சொல்றது போல அதாவது அந்த காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க அச்சத்திலிருந்து மீளணும். அதே சமயத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி ஆணவ கொலைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து சட்டத்தின் உதவி வந்து மிகவும் அவசியம். அந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் கோர்றாங்க. அந்த கோரிக்கையை நோக்கிய நகர்வு வந்து தமிழக அரசு அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கோணத்தில் பார்க்குறப்போ நீதியரசனுடைய கருத்திலேருந்து முற்றிலும் வேறுபட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக மக்களையும். ஏன்னா அவர் வந்து சட்டத்தை தவிர்த்து விட்டு இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. சமூகமும் சட்டமும் இணையணும். சட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்படுவது இன்னும் நல்லது. ஏன்னா வந்து சமூக மாற்றம்ங்கிறது வந்து மிகவும் தாமதமாகத்தான் நடக்கும். சட்டத்தினுடைய கரங்கள் தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நீளும். அதனால அந்த ஒரு சட்டமும் சமூகம் சேர்ந்து தான் இதை செய்ய முடியுமே தவிர சட்டத்தை தவிர்த்து விட்டு இது சாத்தியமே இல்லை. மக்களையும் அரசியல்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் காவல்துறையும் அந்த மக்களை அரசியலைப்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் சமூக சீர்திருத்த அமைப்புகளும் மிகவும் தங்களுடைய பிரச்சாரத்தை இன்னும் வலிவுபடுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான. அடுத்த செய்தியும் இது தொடர்பானதான். இதே போன்ற செய்தி இல்லை என்றாலும் இதே போன்ற ஒரு சமூக அவலம் குறித்த ஒரு செய்தி தான். ஒடிசா மாநிலத்தில் நேற்று வலைதளங்கள் எல்லாவற்றிலும் வைரலாக பரவன ஒரு செய்தி. வலைதளங்களில் பரவி காட்சி ஊடகங்கள்லையும் நேற்று மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு இப்போ அச்சு ஊடகங்களையும் வந்துருச்சு. அதாவது தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. அதுவே ஒரு கொடுமை. அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி அந்த 12 வயது பொண்ணோட வந்து தன் மனைவியோட புணத்தை அந்த அமரர் ஊர்தி கிடைக்காம அதுக்கு பணம் கட்ட முடியாதனால அவ்வளவு அலட்சியமா ஒரு அரசு நிர்வாகம் அவரை நடத்தியிருக்கு. அவர் வந்து 12 கிலோமீட்டர் அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு நடந்து போறாரு. இந்த சமூக வேடிக்கை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான மனநிலை? அதாவது பணம் இல்லைன்னா நீ வாழ்வதற்கே தகுதி இல்லையா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. பொருள் இல்லாதவங்களுக்கு இவ்வுலக இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போயிருமாங்கிற இது வருது. இதையெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களா புரிஞ்சுக்கிறது? நம்ம நேற்று இந்த சில புகைப்படம் பார்க்குறப்போ வந்து நமக்கு ரொம்ப மன கஷ்டத்தை உருவாக்கும். அப்படியான புகைப்படத்தை தான் நேற்று வீடியோ காட்சிகளாகவும் புகைப்படமாகவும் பார்த்தேன். அதாவது மனிதம் வந்து செத்துப்போன ஒரு நொடியாத்தான் வந்து குழந்தை அழுதுகிட்டே அந்த குழந்தை அந்த 15 வயசு பொண்ணு நடந்து வர்றது, அவர் வந்து தன்னுடைய இறந்து போன மனைவியினுடைய உடலை சுமந்துக்கிட்டு வர்றதுங்கிறத வந்து பார்க்குறப்போ எந்த அளவுக்கு மனிதம் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அதுக்கான ஒரு நேரடி அத்தாட்சியாக வந்து அந்த காட்சிகள் அமைஞ்சது. அதாவது ஏற்கனவே வந்து அவங்க வந்து அவங்களுடைய மனைவி வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வறுமையில் இருக்கக்கூடியவர். அவர் எந்த அளவுக்கு சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க முடியும் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறது தெரியும். அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனைகளில் எந்த அளவுக்கு கையூட்டுகள் தர வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. அதை தாண்டி அவருடைய மனைவியோடைய உயிரை வந்து பிழைக்க வைக்க முடியல. அதையும் கூட அந்த 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு வாகனம் இல்லை. இத்தனைக்கும் அங்கே வந்து அந்த மாநிலத்தில் வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து இருக்குது. அந்த இலவசமாகவே அவங்க வீட்டுக்கு இப்போ உடலை கொண்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பையும் கையூட்டு இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் வந்து தன்னுடைய மனைவியுடைய பிணத்தை தூக்கிட்டு வர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண ஒரு மயக்கமடைந்தவர்கள் தூக்கிட்டு வர்றதுக்கும் இவங்களை தூக்கிட்டு வர்றதுக்குமான வித்தியாசம் பெருசு. ஏன்னா அவங்களுடைய உடல் வந்து அப்படியே விரைப்புத்தன்மையோடு இருக்கும். அதோடு தூக்கிட்டு வர்றது 12 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து பிறக்கிறப்போ அந்த அவருடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் கடந்து வந்த காலத்துக்கும் இந்த 12 கிலோமீட்டரும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதை விட தூரம் அதிகம்னே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருடைய கடந்த காலம், அவருடைய நிகழ்காலம், அவருடைய எதிர்காலம், இந்த மூன்றும் அவருடைய மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு போராட்டத்தை நிகழ்த்தியிருக்கும்னு யோசித்து பார்க்குறப்போ ரொம்பவும் மனவத்தை தருது. குறிப்பாக அந்த பெண் அவங்க அப்பா வந்து அந்த அம்மாவோட உடலை சுமந்துட்டு வர்றப்போ தாங்க வழியற்று போயிருக்கோங்கிறத வந்து அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். அது காலத்துக்கும் அந்த கேள்விகள் வந்து அந்த பெண்ணுக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள உருவாகும். அது மிகப்பெரிய ஒரு உளவியல் அதிர்ச்சியை வந்து காலத்துக்கும் அந்த அந்த போராட்டம் நிற்கும். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீங்க அரசை நேரடியா குற்றம் சாட்ட முடியுமா? ஏன்னா ஒரு நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு கடைமட்ட ஊழியரா கூட இருக்கலாம். அந்த ஒரு 50-100 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடைமட்ட ஊழியரா கூட இருக்கலாம். அந்த தனிநபர்கிட்ட உள்ள இந்த போன்ற ஒழுங்கினமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாட நேரடியா ஒரு அரசையோ முதல்வரையோ நம்ம குற்றம் சாட்டிட முடியுமா? இல்ல, அதாவது நிர்வாகத்துல வந்து எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஒரு பியூன் தான் காரணம்ங்கிறது நம்ம நேரடியான காரணம். ஆனா அதுக்கு அடிப்படையான காரணம் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது அதை வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அரசுக்கு தானே இருக்கு. அதனால நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொன்னா தான் வந்து அரசாங்கத்தை நம்ம கேள்விகளை எழுப்பினா தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகருவோம். ஆனா பியூனையோ அல்லது அவங்க இருக்கிற வாட்ச்மேனையோ நம்ம குறை சொல்றது
அப்படின்றதுனால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. இது நேரடியா இந்த ஊடகங்கள் வழியா அரசாங்கத்தையே நம்ம குற்றச்சாட்டும் போது அரசாங்கம் அதை தொடர்பான பொறுப்பு இருக்கு. அதை நோக்கி அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அரசு தான் எடுக்கும். பியூனை குற்றம் சாட்டினா பியூனோட முடிஞ்சு போயிடும். நம்ம நேரடியா அரசாங்கத்தை சொல்லும் போது அதுக்கு அந்த பிரச்சனைக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இது நேரடியா தொடர்புடைய அந்த மார்ச் வரி ஓட்டுநரையோ நீங்க சொல்ற மாதிரி அதை எடுத்துட்டு வரவரையோ நேரடியா தண்டிச்சுட்டு முடிஞ்சுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து அதோட முடியறது நம்முடைய நோக்கம் இல்லை. ஏன்னா இது ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கிறதுங்கிறதுனால அதை நேரடியாக நம்ம அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் போது தான் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். பெருமாள் மணி, உங்கள்கிட்ட இதுல இன்னொரு பரிணாமம் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இது ஒரு பத்திரிகையாளர் தான் கேமரால எடுத்து சமூக வலைதளங்களை விட்டு அது வைரலாகி அது நிறைய பேர் ஷேர் பண்ணி இன்னைக்கு பிரச்சனையாகி இதை பற்றி பேசுகிற அளவு கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு வலைதளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான், சமூக இணையதளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். ஆனால் அதே சமயம் பாருங்கள், 10 கிலோமீட்டர் அவர் நடந்து வரும்போது எல்லாருமே அந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் வச்சு அதை செல்ஃபி தான் கூட எடுக்கல. நிறைய பேர் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த ஒரு பிரச்சனையோ ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு பொது வெளியில் நடக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணுங்கிற கான்செப்ட் தான் அதிகம் வருது. ஒரு சில பேருக்கு அதை இது பண்ணுறாங்க. இதனால் இந்த மனநிலையை எப்படி பார்க்குறது? இதே சமூக வலைதளம் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு மனநிலையும் எதையுமே பதிவு செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு பார்க்குறது எப்படி பார்க்குறது? இது என்ன, இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? டிக்னிட்டி இன் டெத் இந்தியாவில் எல்லாருக்கும் கிடச்சிரும்னு நினச்சிக்கிறீங்களா? எங்கே வரைக்கும் இருக்குது? நீங்கள் என்ன இந்த ஒரு பெண்ணு தான் வந்து இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பணங்கள் இன்னும் அது போக முடியாத இடங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? பணத்தை இப்படி கொண்டு வராத தண்ணிக்குள்ளே பணத்தை தூக்கிட்டு போகிற இடங்கள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குங்க. வயல்வெளி தண்ணிக்குள்ளே வந்து இடுப்பளவு தண்ணியில் பணத்தை சுமந்துட்டு போய் தான் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து பெண்களை வந்து அந்த சூழல் இருக்குங்கிறது வேற. இல்ல இந்த ஒரு சம்பவத்தை நாம வந்து ஒரு திரைப்படமா எப்படி பார்க்க முடியல? இன்னொருத்தனுடைய மரணத்தை இன்னொருத்தன் பல்வேறு விதமான கூறுகளில் வேடிக்கை பார்க்குற புத்தி இந்திய மனநிலையில இருக்கு. நீங்க இன்னைக்கே கூட வேடிக்கை பார்க்குற மனநிலை இல்ல, வேற ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம் இல்ல. இது நீங்க அப்படி இல்ல, அழுகுறது அப்படிங்கிறது அப்படியே கிடையாதுங்க. நீங்க சினிமால பார்த்தே அழுகுற சீன் வந்து நேர்ல பார்க்கும்போது கதறாத இல்ல. ஒரே 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருடைய அணுகுமுறை இல்ல. இந்திய சமூகத்துல நீங்க சாதியும் மதமும் வேரூன்றி நிற்கிற இடங்கள்ல இந்த நீத்தார் சடங்குகளும் ஒண்ணு. நீங்க அதை பிரிச்சுட்டுலாம் நீங்க பாத்திரவே முடியாது. ஏதோ இன்னைக்கு ஒருத்தன் அவாக்கான எத்தனை பேர் இப்படி தன்னுடைய அடக்கம் பண்றதுக்கு நாள்தோறும் அல்லல் படுகிற ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. அப்படிலாம் இறந்த உடனே டிக்னிஃபைடான சாவுக்கு எந்த அரசாங்கங்களும் பண்றது இல்ல. தமிழ்நாட்டுல ரீதியான பிரச்சனை இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க ஜீவா, தமிழ்நாட்டிலேயே அமரர் ஊர்திகளும் ஆம்புலன்ஸுகளும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்துதான் பெரிய அளவுல அவங்க அதை பண்ணாங்க. அரசாங்கங்களுக்கு இதை பத்திலாம் ஒரு பெரிய அக்கறைலாம் கிடையாது. ஏன்னா சீர்கேடு எல்லாரையும் இது போன்ற இயலாதவர்களை இல்லாத பாதிக்கும் போது அது ரொம்ப ஒரு அவலமா மாறுது. நான் செத்த பிறகு என்ன தேர்ல வச்சு கொண்டு போறதன் மூலமும் வெடி போட்டு கொண்டு போறதன் மூலமும் என்னுடைய பணத்தையும் பகட்டையும் காட்ட முடியும்னு நம்புகிற சமூகம் தான் இன்னைக்கு இங்க இருக்கு. அப்படியாப்பட்ட சமூகம் இன்னொருத்தனுடைய மரணத்தை வேடிக்கை பார்க்க தான் செய்யும். இன்னொருத்தன் பாரு யாருமே இல்ல. இது ஊர்வலம் கிடையாது, ஊர்வலமா போகலையா? இது ஒரு மிகப்பெரிய சமூகம். அததான் நான் சொல்றேன். இந்திய சமூகத்துக்குள்ள புறையோடி போய் இருக்கிற ஒரு மனநிலையோட நவீன வடிவம் இதுதான் அப்படிங்கிற மனநிலையை அவங்க வச்சுக்கிறாங்க. அதனுடைய ஒரு நவீன வடிவம் தான் ஒருத்தன் தன் மனைவியோட பணத்தை தூக்கிட்டு போறப்போ போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுனுடைய நிலை. நீங்க இந்தியாவில் இன்றைக்கு வாரணாசி, காசி அல்லது நீங்க ஏதோ ஒரு வெளியூர் போறாங்க, அங்கேயே ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னு வைங்களேன், வயது காரணமாகவோ இல்லை ஒரு அந்த பணத்தையே நம்ம 4 மாநிலங்கள் தாண்டி கொண்டு வர்றது ரொம்ப கடினமான வேலைங்க ஜீவா. இன்னைக்கு வெளிநாடுகளில் வேலை பார்த்து அங்க இறந்து போறவங்களோட பணத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த மனநிலைக்கு மக்கள் பழகிட்டாங்கங்கிறீங்களா? இது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. இது ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு இந்திய மனநிலை. எப்படின்னா, நீங்க ஒருத்தர் இறந்து போறாருன்னு வைங்களேன், நீங்க இறந்த உடலுக்கு மரியாதையோடு அடக்கம் செய்யணுங்கிற ஒரு பண்பும் மரபும் இந்த இந்திய சூழலுக்கு இருக்கு. அந்த பண்புக்குள்ளையும் அந்த மரபுக்குள்ளையும் சாதியும் மதமும் வேரோடி போய் நிக்குது. அது இருக்கு, ஓகேங்களா? அதை உடைத்து விட்டு நீங்க இன்றைக்கு இருக்கிற நவீன காலகட்டங்களுக்கு ஏற்றது போல ஒருவரை அடக்கம் செய்வதற்கோ அல்லது ஒரு இறந்து போனவனை வந்து அந்த உடலை முறைப்படி அப்புறப்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை எந்த அரசாங்கமுமே இதுவரைக்கும் கவனப்படுத்தி செய்யலைங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. இது ஒரிசால மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனைகளிலையும்
இதுதான் நிலை. அவங்களுடைய இந்த விஷயத்துல நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது நீத்தார் சடம் கூட இதை நான் சேர்த்து இதை நான் பார்க்க நான் விரும்பல. இது வந்து ஒருத்தருக்கு நேர்ந்த கஷ்டம் அல்லது சிரமம், அதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, சக மனிதனுடைய கஷ்டத்தையோ இன்பத்தையோ துன்பத்தையோ எப்படி பார்க்குறாங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் இதை நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து இந்த பிணம் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒருத்தங்களை சேர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பிணக்கட்டான்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு பிணம் விழுந்துருச்சு, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அல்லது விஷம் குடிச்சிட்டாருன்னா ஓடி போய் பார்ப்பாங்க. இந்த பேஷண்ட்டை விட்டுட்டு ஓடி போய் பார்க்குற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா வெறுமனே வெட்டி நின்று வேடிக்கை பார்க்கறதுங்கிற ஒரு போக்கு வந்து இந்திய சூழலில் எப்போதுமே இருக்குது. அது அதனுடைய அடுத்த கட்ட வடிவம். இன்னைக்கு டெக்னாலஜியும் சேர்ந்துருக்கு. அதனால் மொபைலில் எடுப்போம், எந்த உதவியும் செய்ய வேண்டாம், குறைந்தபட்சம் இதை பதிவு பண்ணி வைப்போம். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை திரும்பி கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை பதிவு பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெறும் வெற்று மனப்பான்மை தான். அதனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் லாபம் இல்லை, இவங்களுக்கும் லாபம் இல்லை. சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு இன்னொரு கூறு இன்னைக்கு டெக்னாலஜி கிடச்சிருக்குங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். தவிர நீதா சடம் கூட இதை நான் இதோட சேர்த்தெல்லாம் பார்க்குறேன். மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனப்பான்மையில் இதுவும் ஒரு கூறு. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் திறனாய்வோடு ஆரம்பித்தோம் முதல் செய்தி. அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அவலம், சமூக விஷயங்களுக்கு என்ன காரணம், என்ன பின்புலம், சாதி, சடங்கு, அரசியல் விஷயங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு பரிணாமங்களில் நீங்கள் இருவருமே விரிவாகவே திறனாய்வு செஞ்சீங்க. அதற்காக எங்கள் முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்குது. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.